முன்னத்த நாள் நைட் ரிசப்ஷன் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தது பார்த்திருப்பீங்க. அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்திரிச்சு முகூர்த்தம் அட்டன் பண்றதா பிளான் பண்ணி ரொம்ப சின்சியரா கிளம்பிட்டு இருக்கோம்னு நினைப்பீங்க. அதான் இல்ல, எல்லாரும் இழுத்து போத்தி தூங்கியாச்சு. கிளம்பினதே லேட்டு. அதுலயும் எனக்கு வாச்ச 2 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இட்லி இல்ல தோசை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் மண்டபத்துக்கு வருவோம், இல்லைன்னா வரமாட்டோம்ட்டாங்க. ஏன்னா முன்னத்த நாள் நைட் மண்டபத்துல ரைஸ் சர்வ் பண்ணாங்க. நமக்கு தான் இட்லி தோசையா தின்னு பழக்கம் இருக்கே, அதை தவிர வேற ஏதாவது சாப்பிட்ட மாதிரியே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் ஏதோ ஒரு தோசை கடையை கண்டுபிடிச்சு நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லயும் ஆர்டர் பண்ணி அந்த தோசையும் வாங்கி சாப்பிட்ட பிறகுதான் ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு மண்டபத்துக்கு போனதான் தெரியுது அங்க எல்லா ஃபங்க்ஷனுமே முடிஞ்சிருச்சுன்னு. அவ்வளோ பெரிய பல்பை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு 10-11 மணிக்கு என்டையர் மண்டபமும் காலி. ஐயோ, என்னடா இது, இவ்வளவு தூரம் வந்து கல்யாணத்தை பார்க்கலையேன்னு நினைச்சா நல்ல வேலை பக்கத்துலயே மாப்பிள்ளை வீடு இருந்துச்சு. அதனால அங்க போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு லோக்கல் ட்ரெயின்ல டிராவல் பண்றோம். அப்பா, உட்காரவே முடியல, இடுப்பு கழிஞ்சு